வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக ஒரு குட்டி கதை. துறவி ஒருவர் பல ஊர்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அவரோட சொந்த ஊரான அழகியபுரம் கிராமத்திற்கு வருகை தந்திருக்காரு. அப்போது அவரை பார்க்க ஊர் மக்கள் எல்லாருமே வர்றாங்க. வந்து பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம், அவரோட சில அறிவுரைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு போகிறாங்க. அவர் சுற்று வட்டாரம் எல்லா கிராமத்துலேயும் எல்லா ஊர் மக்கள் எல்லாரையும் போய் சந்திப்பார், பார்ப்பார், எல்லாம் செய்வார். அக்கம் பக்கத்தில் எல்லா ஊர்களுக்கும் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, பேரும் புகழும் வாய்ந்தவர். மக்கள் எல்லாருமே வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களோட நிறை குறைகளை சொல்கிறாங்க, அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற போல் இவரோட சொற்பொழிவை சொல்கிறாரு. அப்போது ஒரு பையன் வர்றான். ஒரு பையன் வந்து அந்த துறவிகிட்ட சொல்கிறாப்புல, எனக்கு எந்த முடிவுமே கரெக்டாக எடுக்க முடியலை, மனசு ஒரு நிலையில் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிகிட்ட கேட்குறாப்புல. இந்த பையன் சொல்ல வர்றதை அந்த துறவி புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை உன் மனசில் வச்சுக்க, உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் துன்பம் வருதோ, அப்போ அந்த மந்திரத்தை சொன்னால் போதும், எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம், துன்பம் வரும்போதெல்லாம் சொல்லு, அது சரியாகும். அந்த நிலைமையிலேருந்து நீ மாறி வரலாம், உன்னோட கஷ்டமான நிலைமையிலேருந்து நீ மாறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பையனை ஏற்றுக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டவர் அந்த பையன்கிட்ட அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு ஒரு பெரியவரோட கதையை ஒன்று சொல்கிறாரு. ஒரு சிறிய கிராமம், ஒரு சின்ன ஊர். அதில் கொஞ்சம் மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஒரு 40-50 குடும்பம் தான் இருக்கும். அதில் ஒரு அப்பா பையன் 2 பேரும் ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு, அவங்களோட தேவைக்கு, செலவுக்கு ஒரு குதிரை வண்டி, அதை வச்சு அவங்க பொழப்ப நடத்திட்டு வர்றாங்க. இப்போ இந்த மக்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கடைக்கு போகணும் அப்புடின்னா இந்த குதிரை வண்டியில் ஏற்றிட்டு போவார். ஏற்றி கொண்டு பக்கத்து ஊரில் கொண்டு போய் விடுவார். மக்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விடுவார். அதை வச்சு அவர் பொழப்பு நடத்திட்டு வர்றாரு. இப்படி காலங்கள் போயிட்டுருக்கு. அந்த பையனும் படிக்கலை, அப்பாவுக்கு துணையாக இருக்காப்புல. அப்பாவுக்கு துணையாக அந்த குதிரை வண்டியை பார்த்துக்கிட்டு அந்த குதிரைக்கு கொள்ளு வைக்கிறது, குதிரையை பார்த்துக்கிற வேலை இப்படி போயிட்டுருக்கு. காலங்கள் கிடக்குது. ஒரு நாள் வந்து அந்த குதிரையை வந்து டெய்லி கவனிக்கிறவன் தானே, டெய்லி காலைல போய்ட்டு அந்த குதிரையை பார்க்கும்போது அந்த குதிரை அந்த கட்டி கிடக்கிற இடத்துல இல்லை. அப்போ வேகமாக ஒடியாந்து அப்பாட்ட சொல்கிறாப்புல, அப்பா அந்த மாதிரி குதிரை நம்ம கட்டி போட்ட இடத்துல இல்லை, எங்கேயோ காணா போச்சு, எங்கேயோ ஓடிடுச்சுப்பா அப்படின்னு வந்து வேகமாக ஓடியாந்து சொல்கிறாப்புல. பையன் வந்து அப்பாட்ட சொல்கிறாப்புல. அப்பா வந்து குதிரையை காணோம்னா சில பேர் எல்லாருமே குதிரையை காணோமா, எந்த ஒரு பதட்டமும் இல்லை, நார்மலாக எப்போதும் போல் ஒரே மனநிலை எதுவுமே சொல்லலை. எங்கே போயிருக்க போகுது, பக்கத்தில் தான் இருக்கும், குதிரை வரும் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆறுதலை சொல்லி உட்கார வைக்கிறாப்புல. அவர் எப்பவும் போல் அவர் வேலையை பார்க்குறாரு. அந்த பையன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் நன்மைக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுங்க வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருது, இந்த பெரியவரோட குதிரை காணா போச்சு அப்படின்னு தெரிய வருது. அவங்க வருத்தத்தோட, அதை வச்சு தானே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார், அவரோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது, இப்போ அவரோட குதிரை காணா போச்சு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு ஒரு கவலையோடு வந்து விசாரிச்சுட்டு வரலாம், இந்த பெரியவர்கிட்ட போய்ட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றாங்க. ஊர் மக்கள் 4-5 பேர் வர்றாங்க. ஒவ்வொரு ஆளாக வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வர்றாங்க. அதில் சொல்கிறாங்க, குதிரை காணா போச்சு, நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, குதிரை வந்துடும் அப்படின்னு அவங்க வந்து ஆறுதலாக சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அப்படியே ஒரு நிதானமாக பொறுமையாக அது வந்துடும், குதிரை வராமல் எங்கே போதும், குதிரை வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, எல்லாம் ஒரு நன்மைக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். திரும்ப என்னடா அவர் குதிரை காணாம போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல் நமக்கே கவலையாக வந்தோம். அவர் சாதாரணமாக இருக்கார்,
எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே. மீண்டும் வருங்கிறதோட போயிட்டாரே. நமக்கு இருக்க பதட்டம் அந்த குதிரை அவருக்கு பெரியவருக்கு இல்லையே, வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே. இதை பற்றியும் யோசிக்கலையே, அதை பற்றி அவர் கவலைப்படுற மாதிரி இல்லையே அப்படின்னு ஊர் மக்கள் திரும்ப பேசிக்கிட்டே போகிறாங்க. ஒரு 4-5 நாள் சென்று அந்த குதிரை மீண்டும் இன்னொரு குதிரையோட அழைச்சிட்டு வருது. 2 குதிரையாக நிற்கிது அவர் வீட்டு வாசலில். ஒரு பெரியவர் ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு போயிட்டு அந்த குதிரையை கட்டி தழுவி, வந்துட்டியா, நீ எங்கே போன, ஓ இது யார் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த குதிரைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த குதிரையை தலையாட்டிக்கிட்டு அப்படி நிற்கிது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக காட்டிக்கல. அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்க்குறாரு. திரும்ப குதிரையை கொண்டா கட்டி அதுக்கு பராமரிக்கிறார். அந்த குதிரையை எப்பவும் போல் பார்த்துக்கிறாரு. மற்ற குதிரை இது கூட வந்த குதிரை அந்த காட்டில் சுற்றி திரிஞ்ச குதிரை. கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது, வேகமாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது. சரி அதையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்களுக்கு இந்த செய்தியும் போகுது. ஃபஸ்ட்டு செய்தி ஊர் மக்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே இந்த பெரியவர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வருவோம். பெரியவருக்கு என்னப்பா, இப்போ ஒரு குதிரை இருக்கும்போது அவருக்கு ஏற்ற வருமானம் இருந்துச்சு, இப்போ 1க்கு 2 குதிரை ஆயிடுச்சு, இப்போ ரெட்டிப்பு வருமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இதையும் போய் கலந்துக்கிட்டு வருவோம், பெரியவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கூடி வர்றாங்க. நான் பெரியவரை, இப்போ ஒரு குதிரைக்கு 2 குதிரை ஆச்சு, உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் தான், ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் பெருசாக ஒரு இதாக இல்லை, எப்பவும் போல தான் இருக்கிறார். ஓகே அதனால் என்ன, பார்த்துக்கலாம், எல்லாம் ஒரு நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதையே சொல்கிறாரு. என்னடாப்பா, குதிரை காணா போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தமும் படலை, ஒரு குதிரைக்கு 2 குதிரை வந்தோன்னா அவர் பெரும் சந்தோஷமும் அடையலை, எப்பவும் போல் ஒரே பதிலை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பையனுக்கு, இந்த பெரியவரோட பையனுக்கு இந்த மற்ற குதிரையை பார்த்தோன்னே, இன்னொரு குதிரையை பார்த்தோன்னே ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்குது மனசில். சரி இந்த குதிரையில் ஒரு சவாரி மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. அந்த குதிரை காலையில் விடிய காலம் குதிரை வண்டி இல்லாமல் குதிரையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குதிரை மேலே ஏறி அப்படியே அந்த காட்டை ஒரு ரவுண்டு வருவோம், சுற்றிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாப்புல. இப்போ கிளம்புனோன்னா புது குதிரையாக இருக்கவும், கொஞ்சம் காட்டில் சுற்றி தெரிஞ்ச குதிரை தானே, பழக்கத்துக்கு இல்லாத குதிரை. அப்போ வேகமாக ஓடுது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பையன் கீழே விழுந்து கால் முறிஞ்சிருச்சு, கால் ஒடிஞ்சு போய் வர்றாப்புல. இப்போ காலை கட்டி நடக்க முடியாத நிலைமைக்கு ஆகிட்டாப்புல. ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கிறத எல்லாம் ஒரு நன்மைக்காக தான் இருக்கும், நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு இவர் சாதாரணமாக எப்போதும் எடுத்துக்கிறவர். காலை முறிஞ்சோன்னா அந்த பையனுக்கு கட்டி அவர் எப்பவும் போல் ஆட்டோமேட்டிக்காக இவரால் முடிஞ்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பையனையும் பார்த்துக்கிறாரு. இது தெரிஞ்ச அதே ஊர் மக்கள் காதுக்கு அந்த செய்தி போகிறோன்னா மீண்டும் வர்றாங்க. என்ன பெரியவர, பையனுக்கு இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த மாதிரி பார்த்து போயிருக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அதே ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அவர் எப்பவும் போல தான் இருக்கார். பையனுக்கு கால் ஒடிஞ்சு போச்சுன்னு கண் கலங்கி ஒடிஞ்சு போகல, எப்பவும் போல் ஒரு கேஷுவலாக தான் இருக்கார். சரி அதனால் என்ன இருக்குது, பையன் மீண்டும் வருவான், நடந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், எது நார்மலாக பையன் மீண்டும் வருவான், சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டும் இருக்கார். எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் ஒரு நன்மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பவும் போல் அதே பதில தான் சொல்கிறார், எல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு. என்னடா அது, இந்த பெரியவரோட பையனுக்கு கால் ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்காப்புல, நடக்க முடியாத நிலமையில இருக்காப்புல, இதை விசாரிக்கலாம் அப்படின்னு வந்தால் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சரியான பைத்தியமாக இருப்பார், உங்களுக்கு பைத்தியம் எதுவும் முடிச்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க தங்கியிருந்த ஊருக்கும் அந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் மிகப்பெரிய சண்டை போயிட்டுருக்கு. சண்டையில் ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த நாட்டோட சண்டை போடணும்னா இராணுவ வீரர்கள் பத்தாத நிலைமை ஆயிடுச்சு. இப்போ அந்த நாட்டு மன்னர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்மள்ட்ட இராணுவ வீரர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இப்போ நம்ம ஊர்லேருந்து இருக்கிற இளைஞர்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி சண்டை போட்டால் தான் நம்ம அந்த நாட்டை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வர்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த நாட்டு மன்னர் உத்தரவிடுறாரு. ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து இருக்கிற இளைஞர்களை ஃபுல்லாக இங்கே அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, இதை உடனே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த மன்னரோட உத்தரவை ஏற்றவங்க
எல்லா இளைஞர்களையும் வலுக்கட்டாயமாக ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனை இளைஞர்கள் இருந்தாலும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பெரியவர் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க பையனை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த பையனோட கால் ஒடிஞ்சிருக்கு. இதை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து நம்ம இராணுவத்துக்கு இந்த பையன் ஒத்து வர மாட்டாப்புல, கால் ஒடிஞ்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த பையனை விட்டுட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கு புரிய வருது. இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த பெரியவரை பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தோன்னா இந்த பெரியவர் வீட்டில் மட்டும் அந்த பையன் மட்டும் இருக்கான் உயிரோட, கால் ஒடிஞ்ச பையன் மட்டும் உட்காந்துருக்கான். பாக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் இளைஞர்களை கொண்டு போனோம் ஆளுங்க எல்லாருமே ட்ரைனிங் கொடுத்து சண்டை போட அனுப்பும்போது ஒருத்தரும் திரும்பி வரல. நீங்கள் அப்பயே சொன்னீங்க எல்லாம் நன்மைக்குன்னு, நாங்கள் உங்களை தப்பாக நினச்சோம். ஆனால் எங்கள் பயலுவெல்லாம் போனாலும் யாருமே எந்த இளைஞர்களுமே திரும்பி வரல. உங்கள் பையன் மட்டும் உயிரோடு இருக்காப்புல. இப்போ நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும், நமக்கு நடக்கிற எல்லா துன்பங்கள்லேயும் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ புரியுது. இந்த கதையிலேருந்து நமக்கு புரிகிறது என்னென்னா, எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதுலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கஷ்டம் நடக்கும் போது ரொம்ப கண்கலங்கி போகிறதும், ரொம்ப தைரியத்தை விட்டு போகிறதும், ஒரு மனநிலைமைக்கு ஆளாகிறதும், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ரொம்ப கலங்கி போகிறதும், ஒரு துன்பம் வரும்போது அதில் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி போகிறது, ஒரு சந்தோஷமான நிகழ்வு அடையும் போது ரொம்ப பூரிப்பு அடைகிறது. எதுவுமே தேவை கிடையாது. ஒரே நிதானமாக நார்மலாக எப்போதும் போல் அதை கடந்து போனால் போதும்.